திருநெல்வேலி மேயராக இருந்த சரவணன் ராஜினாமா செய்த நிலையில் அடுத்த மேயராக திமுகவில் யார் தேர்வாக கூடும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. விவரங்களுடன் நம்முடைய மண்டல தலைமை செய்தியாளர் சிவமணி இணைகிறார். சிவமணி, தற்போது என்ன காரணத்திற்காக ராஜினாமா? மூத்த அமைச்சர்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி பார்த்தாங்க, ஆனா ஏன் காம்ப்ரமைஸ் ஆகல? அடுத்த நடைமுறைகள் என்னென்னவெல்லாம் இருக்கு? தேவப்பிரியன், திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மாநகராட்சியில் 1996ஆம் ஆண்டு மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, மேலப்பாளையம் நகராட்சிகள் மற்றும் தச்சநல்லூரில் இருக்கக்கூடிய பேரூராட்சி என இவை அனைத்தும் சேர்த்து திருநெல்வேலி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. தற்போது திருநெல்வேலி மாநகராட்சியின் மேயராக கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் 4ஆம் தேதி சரவணன், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சரவணன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். திருநெல்வேலி மாநகராட்சியில் 55 வார்டுகள் இருக்கக்கூடிய நிலையில் அந்த 55 வார்டுகளில் 44 வார்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் நேரடியாக வெற்றி பெற்றது. 7 இடங்களில் கூட்டணி கட்சியினர் வெற்றி பெற்றார்கள். 51 இடங்களில் அவங்க திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்ற நிலையில் 4 இடங்களில் மட்டுமே பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக வெற்றி பெற்றது. இந்த நிலையில் 16வது வார்டு மாமன்ற உறுப்பினராக உள்ள சரவணன் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 2-3 கூட்டங்கள் கடந்த பின்னரே தொடர்ந்து அவருக்கும் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையே தொடர்ந்து பூசல் நீடித்து வந்தது. இந்த பூசல் மாமன்றத்திலும் எதிரொலித்தது. பெண் கவுன்சிலர்கள் அவர்கள் கொலை செய்து விடுவதாக மிரட்டுவதாக மேயர் மிரட்டுவதாக குற்றம் சாட்டினார்கள். வார்டுகளில் எந்த பணிகளும் நடைபெறவில்லை என்ற குற்றச்சாட்டு பிரதான குற்றச்சாட்டாக இருந்தது. இந்த குற்றச்சாட்டுக்கு அதனை மறுக்கும் வகையில் அவர் மேயர் கூறினாலும் கூட தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வண்ணமாக இருந்தது. அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரக்கூடிய அளவில் அது தொடர்ந்து வளர்ந்த நிலையில் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை மேயருக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தது. அவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தையும் அதை நீர்த்து போக செய்வதற்கான நடவடிக்கைகளும் ஈடுபட்டு வந்தது. ஆனாலும் அதற்கு பிறகாகவும் அந்த முழுமையாக அவர் மீதான நம்பிக்கை அப்படிங்கிறது தலைமைக்கு குறைந்து வந்த காரணத்தினாலும் மக்கள் பணி தொடர்ந்து நடைபெறாமல் இருக்கக்கூடிய நிலையில் கூட்டத்தையே நடத்த முடியாத சூழலுக்கு மேயர் தள்ளப்படக்கூடிய நிலை ஏற்பட்டது. அவர் கூட்டக்கூடிய கூட்டத்திற்கு அந்த மாமன்ற உறுப்பினர்கள் வராத நிலையும் காணப்பட்டது. கடைசியாக 28ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்திற்கும் 10 மாமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே வந்திருந்த காரணத்தின் காரணமாக சென்னைக்கு அழைக்கப்பட்டு அவரிடம் ராஜினாமா கடிதம் பெறப்பட்டிருக்கிறது. 2 கடிதங்கள் அவர் கொடுத்திருக்கிறார். அதாவது அந்த தமிழகத்தினுடைய அமைச்சர், நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர், அவரிடம் ஒரு கடிதமும் நேரடியாக மாநகராட்சியினுடைய ஆணையாளருக்கு ஒரு கடிதம் என 2 கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது. 2 கடிதமே மாநகராட்சி ஆணையரிடம் வந்ததாக ஆணையரிடம் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழலில் தான் அடுத்த மேயரை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது தமிழக அரசினுடைய உத்தரவுக்காக காத்திருக்கிறார்கள். தமிழக அரசு அடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வேறு எந்த நபரை மேயராக கை காட்டுகிறார்கள் என்பது குறித்த அதை எதிர்பார்த்து மாமன்ற உறுப்பினர்கள் காத்திருக்கிறார்கள். ஏற்கனவே திருநெல்வேலி மாநகராட்சியின் 2வது வார்டு உறுப்பினராக இருக்கக்கூடிய ராஜு துணை மேயராக இருக்கிறார். அவர் தற்போது மேயர் பொறுப்பை கவனிப்பார் என கூறப்பட்டிருக்கிறது. திங்கட்கிழமை இதற்கான கூட்டம் துவங்க இருக்கிறது. மாமன்ற கூட்டம் தொடர்ந்து 3 மாதங்களுக்கு மேலாக கூட்டம் நடைபெறாத நிலையில் இந்த மாமன்ற கூட்டம் திங்கட்கிழமை நடைபெற இருக்கிறது. அதற்கு அவர் துணை மேயர் பொறுப்பாக தலைமை தாங்குவார் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அன்றைக்கு மேயர் ராஜினாமா அப்படிங்கிறது அந்த அவையில் வைக்கப்படும். தொடர்ந்து தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி யார் மேயராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. திருநெல்வேலியில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் தொடர்ந்து மேயராக இருந்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் 25வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன், அவர் ஏற்கனவே 2வது முறை தற்போது மாமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதற்கான அந்த சமூகத்திற்கு வாய்ப்பு கொடுத்தால் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல அதே சமூகத்தை சேர்ந்த 27வது மாமன்ற உறுப்பினர் உலகநாதன் இருக்கிறார். இவர்களுக்கு அந்த சமூகத்திற்கு பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என திமுக தலைமை நினைக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இதையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தில் திருநெல்வேலி நகராட்சியாக இருந்த காலத்திலேயே உறுப்பினராக இருந்தவர்களும் தற்போது உறுப்பினராக இருக்கிறார். வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த கந்தன் ஏற்கனவே திருநெல்வேலி நகராட்சியாக இருந்தபோது 2 முறையும் தற்போது 2வது முறை மாமன்ற உறுப்பினராக மாநகராட்சியில் இருக்கிறார். அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம். தொடர்ந்து 2001ஆம் ஆண்டு முதல் 5 முறை தொடர்ந்து மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நபர்களும் இருக்கக்கூடிய சூழல்ல யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் திமுக தலைமை யாரை கைகாட்டுகிறது என்பதை திருநெல்வேலி மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சிவமணி.